கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே, அதாவது இயேசு சிலுவையில் அறைந்த தினம். புனித வெள்ளி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த தினத்தையும் அவர் அடைந்த துன்பங்களையும் நினைவு கூர்ந்த தினம்தான் இன்றைய தினம். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன் உயிரை கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. மனுக்குலத்தின் மீது கொண்ட அன்பிற்கும் பரிவுக்கும் இரக்கத்திற்கும் உச்சகட்டமாக தம்மையே பரிகார பலியாக்கி இன்னுயிரை ஈந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சிலுவையில் அறைந்த இயேசுவை கண்டவங்க எல்லாருமே திகைப்புற்று அவருடைய உருவம் உருக்குலைந்து மனித சாயலே இல்லாமல் போனதையும், பலரால் இகழ்ந்ததையும், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டதையும் எண்ணி வேதனையடைந்த மனிதராய் காணப்பட்டார். இந்நாள் ஒரு பொன்னாள். இந்த மனித குலத்தை மீட்டு ரட்சித்த நாள்தான் இந்த புனித வெள்ளி. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் வாழ்வில் மறக்க முடியாத நாள்தான் இந்த பெரிய வெள்ளி என்று சொல்லுவார்கள். இயேசுவின் மரணத்தால் நாம் அனைவரும் மீட்கப்பட்டோம். சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னம். ஏனென்றால் அந்த காலத்தில் கொலைகாரன் அவர்களுக்கு சிலுவையில் அறையப்படுவதுதான் தண்டனை. ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவமான சின்னத்தை வெற்றியின் சின்னமாக மாற்றிவிட்டார். விவிலிய கூற்றுப்படி எருசலேம் கோயில் காவலர்கள் இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்தார்கள். அதற்கு முன்பே முத்தமிட்டு காட்டி கொடுப்பதற்காக 30 வெள்ளிக்காசு கூலியாக பெற்றான். காட்டியும் கொடுத்தான் யூதாஸ் காரியேத்து. கைது செய்யப்பட்ட இயேசுவை பேதுரு 3 முறை மறுதலித்தான். பிலாத்து அவரை விசாரித்தார். அவரிடத்தில் யாதொரு குற்றத்தையும் காணேன் என்று கூறி மக்கள் கூட்டத்தினரை யாரும் கூறினார். மக்கள் கூட்டத்தினரோ யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மனதாய் இல்லை. கலிலேயர் இயேசு என்று அறிந்து கலிலேய மன்னன் ஏரோதிடம் அனுப்புகிறான். யூதர்களின் பஸ்காவிற்காக ஏரோது எருசலேமில் இருந்தார். பிலாத்து அவரை கச்சையால் அடித்து விடுதலை அளிக்க கூறினார். ஆனால் மக்கள் கூட்டமோ இயேசுவை விடுதலை செய்யக்கூடாது என்று கூற, இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் பிலாத்து. சிலுவையில் அறையும் என்று மக்கள் கூற, இயேசுவை விடுதலை செய்தால் கலவரம் உருவாகும் என்பதாலும் தன் பதவியும் பறிபோகும் என்பதாலும் நினைத்த பிலாத்து, இயேசுவின் இரத்த பலிகளில் எனக்கு பங்கில்லை என்று கூறி கை கழுவினார். அதற்கு பிறகு படை வீரர்கள் அவர் ஆடைகளை பங்கிட்டு கருஞ்சிவப்பு நிற அங்கியை அணிவித்து அவருக்கு உடுத்தி முள்முடியை சூட்டி அவரை யூதருடைய ராஜா வாழ்க என்று ஏளனம் செய்து அவர் மேல் காரி துப்பி அவரை அடித்தார்கள். அவர் தோளின் மீது சிலுவையை சுமத்தினார்கள். இயேசு சிலுவையை சுமந்து கல்வாரி குன்றிற்கு வந்ததும் இயேசுவை சிலுவையில் அறைந்தனர். இயேசுவின் வலப்பக்கமும் இடப்பக்கமும் 2 குற்றவாளிகளையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு சிலுவையில் அறைந்த பொழுது பேசின 7 வார்த்தைகளைத்தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். முதல் வார்த்தையை சிலுவையிலிருந்து மொழிகிறார். தந்தையே, இவர்களுக்கு மன்னியும். மன்னிப்பு அப்படின்னு என்று கூட நாம் சொல்லலாம். தந்தையே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்கிறார் லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில். சிலுவையில் தொங்கின கல்வன் ஒருவன், நீர் மேசியா தானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து, கடவுளுக்கு நீ அஞ்சுவது இல்லையா? நாமும் என்ன செய்யறோம்? எப்பா நம்ம தப்பு பண்ணணும், கொலை பண்ணோம், கொள்ளையடித்தோம், எத்தனையோ தப்பு பண்ண நம்ம என்ன செய்யறோம்? நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஒரு பாவமும் இவர் செய்யலையே, உலக மக்களை நல்வழி தானே படுத்தினாரு, எத்தனையோ பேருக்கு சுகந்தானே கொடுத்தாரு, ஆனா அவரை என்ன செய்யறாங்க? இப்படி தண்டனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கூட அவன் என்ன செய்யறான்? பரிந்து பேசுறான். அப்ப ஏசப்பா அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? அந்த கல்வனை மன்னிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். 2வது வார்த்தையாக, இன்றைக்கு அந்த மனம் திரும்பிய கல்வன், கடைசி நேரத்துல அவன் பாவம் செஞ்சான், அவனுக்கு சில்வதான், ஆனாலும் அவன் மனம் திரும்பினால ஏசப்பா என்ன செய்யறாங்க? பரலோகத்துக்கு அவனை எடுத்துக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம்.
அதாவது சிலுவையில் மொழிந்த இரண்டாம் வார்த்தை. இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி கூட ஏசப்பா அவனை சொல்றதை நம்ம பார்க்கலாம். மனம் திருந்திய திருடனை பார்த்து 2 திருடர்களை அறைந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மற்றவர்கள் கேலி செய்யும் போது இவர்கள் என்ன செய்யறாங்க? அவரை கேலிதான் செஞ்சாங்க. அவர்கள் செய்த பாவங்களின் நிமித்தம் தான் கல்வர்களை சிலுவையில் என்ன செஞ்சாங்க? அறைந்தாங்க. ஆனாலும் ஏன் அவங்கள ஒருவனுக்கு மட்டும் பரலோக ராஜ்யத்துல இடம் கொடுத்தார்? இயேசு பாவிகளுக்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அவன் என்ன செஞ்சிட்டான்? நான் செஞ்சது பாவம், நான் தான் எப்படி தண்டிக்கப்படுறேன்னு சொல்லி என்ன செஞ்சான்? வாக்கு மூலம் கொடுத்தான் சிலுவையில. பாவிகளை ரட்சிக்கத்தான் ஏசப்பா என்ன செஞ்சாங்க? இந்த உலகத்திற்கு வந்தாங்க. இயேசு பாவிகளுக்காக தான் என்ன செஞ்சாரு? பாவிகளையும் ரட்சிக்கிறாரு. உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே அதுதான். இவ்வுலக பாடுகளும் நமக்காக தான் அவர் பட்டாரு. ஒரு கல்வன் கூறிக்குதான், நீதான் கிறிஸ்து தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, இன்னும் மனம் திரும்பவே இல்லை. ஆனா மனம் திரும்பின கல்வனை பார்த்து தான் சொல்கிறார் ஏசப்பா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொல்லி சொல்கிறார். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பாவங்கள் செய்யலாம், தவறுகள் செய்யலாம். திருத்தி கொண்டு கடவுளிடம் திரும்பினால் கர்த்தர் நம்மையும் மன்னித்து தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறார். அதைத்தான் சொன்னார் அந்த மற்றொரு கல்வனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொல்லி மனம் திரும்ப நம்மை அழைக்கிறார். மதம் மாற்றுவது அல்ல கிறிஸ்தவ மதம். மனதை நம்ம திருத்தி கொள்ள வேண்டும். தவறுகளில் இருந்து பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் கிறிஸ்தவ மதம் போதிக்கிறது. 3வது வார்த்தையாக தன் தாய் மரியாளுக்காக சொல்கிறார், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவிப்போம் என்பதின் அர்த்தம் இதுதானோ? ஒரு வேத வசனத்தில் நாம் பார்க்கலாம். இயேசு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றார். சீசனை நோக்கி, இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாரு. எங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யோவான் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கலாம். தாயின் உள்ளம் பதறாமல் இருக்குமா? ஒரு பிள்ளை தான் வயிற்றுல சுமந்து பெத்த பிள்ளை எவ்வளவு பாடுகள். நம்ம பிள்ளைக்கு ஒரு சின்ன முள்ளு குத்துனாலே நம்மளால தாங்க முடியுமா? நம்ம பிள்ளைங்களுக்கு ஊசி போடுறப்ப அம்மாவோட கண்களில் என்ன செய்யும்? கண்ணீர் வரும். ஐயோ, நம்ம பிள்ளை துடிக்கிறத பார்க்க முடியாத தாய்மார்கள் நிறைய உண்டு. ஆனால் ஒரு பாவமுமே அறியாத அவரை எத்தனை அடி அடித்தாங்க, அத்தனையும் அவர் தாய் முன்னாடி. அந்த தாய் உள்ளம் பதறாம இருக்குமா? சீசர்கள் அவரை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. சிநேகிதர்கள் என்ன செய்ய முடியல? காண முடியவில்லை. அவருடைய ஜனங்கள் அவரை என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணினார்கள். தாயோ சிலுவையின் பக்கத்துல பாதத்தருகில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா? நின்று கொண்டிருந்தாள். பட்டயம் ஒரு மனிதனை உருவி செல்வது போல் மரியாளின் ஆத்துமாவை வேதனை கொஞ்சம் கொஞ்சமாக உருவி போவதால் ஏற்படும் துயரத்தை யாரால் சொல்லி தீர்க்க முடியும்? ஒரு தாயோட கற்பனை பண்ணி பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், நிதானித்து பார்ப்போம் என்றால் நன்றாக புரியும். கை கால்கள் வேதனையில துடிக்கிற தன் மகனின் தாகம் தீர்க்க அந்த தாயின் மனம் எவ்வளவு துடித்திருக்கும். ஆனாலும் அனுமதி இல்லையே. ஜனத்திரள் கூட்டம் பரியாசம் பண்ண, கள்ளர்கள் இகழ்ந்து பேச, ஆசாரியர்கள் தலைகளை துளுக்க, போர் சேவகர்கள் கொடூரமாய் செயல்பட, மீட்பரோ ரத்தம் வலிய கொஞ்சம் கொஞ்சமாய் மரித்து கொண்டிருக்க, இதையெல்லாம் பார்த்து துடித்து வேதனையில் தள்ளப்பட்டால் அந்த தாய். பெற்ற மகனின் நிலையை பார்த்து தாய் துடிக்க, மகனோ தாயின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து சாகும் தருவாயில கூட, ஐயோ நம்ம அம்மாவை விட்டு நம்ம போறோமே, அம்மா நம்மளை தேடுவாளே, அம்மாவுக்கு இன்னொரு மகன் வேண்டுமே என்று சொல்லி அந்த நிலைமையிலும் கூட தன் தாயின் மீது அதிக அக்கறை கொண்டவராய், ஸ்திரீயே அம்மான்னு அங்க என்ன செய்யல, கூப்பிடல, அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி யோவானை பார்த்து, தன்னிடத்துல அன்பா இருந்த சீசனை பார்த்து, தாங்கிட்ட அன்பா இருந்தானே இந்த சீசன், அப்ப அம்மா கிட்ட என்ன செய்வான்? அன்பா இருப்பான் அப்படின்னு நினைச்சி. மூத்த பிள்ளைங்களுக்கு தான் குடும்பத்துல என்ன செய்யுது? பொறுப்புகள் அதிகம் உண்டு. அப்ப பிதாவின் சித்தத்தை கவனிக்க வேண்டிய மகன் பூமியில் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த தாயை பொறுப்புடன் கவனிக்க வேண்டியதா இருந்தது.
இதையெல்லாம் யோசிச்சு தன்னிடத்தில் அன்பா இருந்த சீசனை தாயினிடத்துல அன்பா இருப்பான் அப்படின்னு எண்ணி அவர் என்ன சொல்றாரு, இதோ உன் தாய், அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றத கூட நம்ம பார்க்கலாம். 4வது வார்த்தையாக ஜீவனை போய்கொண்டிருக்கிறது. அவர் பிதா கிட்ட கேட்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி. மத்தேயு 27:46, மார்க் 15:34 நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்வில் எதை கற்றுத்தருகிறது? நாம் எல்லோரும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் ஜெபிக்கிறவர்களாக மாத்திரம் இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது இந்த வார்த்தை. அது மட்டுமல்ல, யாரிடம் நம்முடைய ஜெபம் சென்று சேர வேண்டும் என்பதை அறிந்திருக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பக்கம் பாவத்தின் நிமித்தம் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், மற்றொரு பக்கம் அவர் தேவனாய் இருந்த போதிலும் தான் எடுத்துக்கொண்ட மாம்சத்தில் மேற்கொண்ட வேதனைகள். அவர் யாரையும் குறை சொல்லவில்லை, யாரையும் கடிந்து கொள்ளவில்லை. மிகுந்த உருக்கத்துடனே பிதாவை நோக்கி என்ன செய்கிறார், விண்ணப்பம் செய்கிறதை நாம் இங்கு பார்க்கலாம். இந்த அனுபவம் நம்மிடம் இன்று இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். நமக்கு துன்பம், வேதனை, துயரம், இடுக்கண், கஷ்டம் வரும்போது யாரையாவது நாம் என்ன செய்வோம், கடிந்து கொள்ளுவோம். யாரையாவது நம்ம என்ன செய்வோம், குறை சொல்லுவோம். இந்த இடத்தில் யாரையும் அவர் என்ன செய்யல, சிலுவையில் அறைய சொன்னவனையும் ஒன்று செய்யல, அடிக்கிறவனையும் ஒன்று சொல்லலை. நம்ம யாராவது நம்மளை லேசா தொட்டாலே கிள்ளினாலே என்ன செய்வோம், ஒரு அடி கொடுத்தா 100 அடி திரும்ப கொடுத்தாதான் நமக்கு திருப்தியா இருக்கும். ஆனா அவர் என்ன செய்யவே இல்லை, ஒண்ணுமே செய்யல. இந்த இடத்துல என்ன செய்யவே இல்லை, ஒரு ஆளை கூட அவர் குறை சொல்ல விரும்பவே இல்லை. பிதா அவர் அனுப்புனார்ல இந்த உலகத்துக்கு, அவரை நோக்கி சொல்றாரு, என்ன சொல்றாரு, பிதா தான் இந்த காரியத்தை என்ன செஞ்சிருக்காரு, அனுமதிச்சிருக்காரு. அவர் தான் நம்முடைய வேதனைகளுக்கு எல்லாம் பதில் தர முடியும்னு சொல்லி ஆண்டவர் அறிந்ததுனால, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 5:13, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்களுக்காக மனிதரிடம் புலம்பாமல், எல்லாவற்றையும் குறித்து கவலை கொள்ளாமல் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டது போல நாமும் நம்மளுடைய பாடுகளுக்காக, பிரச்சனைகளுக்காக யாரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும், கர்த்தரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். 5வது வார்த்தையாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 19:28 இதை நாம் காணலாம். வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி தாகமாய் இருக்கிறேன், வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இங்கு அவர் உடம்புல உள்ள தாகத்தை அவர் சொல்லவே இல்லை, ஆத்தும தாகத்தை குறித்து பேசினார். இந்த பூமியில எல்லாருக்கும் என்ன செய்ய உண்டு, தாகம் உண்டு. நம்ம எங்கேயாவது ரொம்ப தூரம் வாக்கிங் போயிட்டு வந்தா உடனே என்ன செய்யணும், தண்ணி குடிக்கணும்னு தோணும். ரொம்ப வேலை செஞ்சு களைப்படைஞ்சா ஐயோ வயிறு என்ன செய்யும், பசிக்கும், பசி தாகம் உண்டாயிடும். எங்கேயாவது வெயில்ல நடந்து போறப்ப ஆஹா ஜில்லுன்னு நமக்கு ஒரு பானம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கூட என்ன செய்ய வேண்டும், எல்லாருக்கும் என்ன செய்யறோம், தாகம் வரும். அப்ப இயேசுவின் தாகம் எது, அவர் தாகமா இருக்கிறேன் என்றதும் நமக்கு கீழே நிற்கிறவங்க அவங்க என்ன செய்கிறாங்க, தண்ணீர் தான் இவர் கேட்குறாருன்னு நினச்சி அவர் என்ன செய்கிறாங்க, கசப்பு கலந்த காடி கலந்த கடற்காலனை தோய்த்து அவருக்கு குடிக்க கொடுக்குறாங்க. ஆனால் இயேசுவின் தாகம் அது அல்ல அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாடியும் கொடுக்குறாங்க, அவர் அதை என்ன செய்யவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆத்தும தாகத்தை குறித்து அவர் கவலைப்படுவதை நாம் பார்க்கிறோம். நம்ம வந்ததன் நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் தான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாங்க. இன்னும் இந்த மக்கள் மனம் திரும்பவே இல்லையே, இன்னும் ஏற்றுக்கொள்ளவே இல்லையே அப்படின்ற அந்த தாகத்துல தான் அவர் இருந்தாருன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். நம்மளும் எத்தனையோ வருடங்களாக கிறிஸ்தவர்களாக பிறந்து கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். எத்தனை ஆத்துமாக்களை நாம் கர்த்தரிடத்தில் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம், யோசித்து பார்ப்போம். இனிமேலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலாவது நாம் ஆத்துமாக்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி கூட அவர் விரும்புகிறார்.
6வது வார்த்தையாக எல்லாம் முடிந்தது. எந்த தருணத்தில் முடிந்தது என்று சொன்னார்? இயேசு காடியை வாங்கின பின்பு என்ன செய்கிறார்? யோவான் 19:30 நாம் பார்க்கலாம். தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தார். எதற்காக பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார் என்ற நிச்சயம் அவருக்குள் இருந்ததினால்தான் எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தையை சொல்கிறார். பவுல் சொல்கிறார் அவருடைய புஸ்தகத்தில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை உண்டாகாது. எத்தனையோ முயற்சிகள் நாம் எடுப்போம், தோல்வியில் தான் முடியும். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்குமா என்று பார்ப்போம், தோல்விதான் மிஞ்சும். ஆனால் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போதுதான் நாம் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது என்று சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நடைபெற வேண்டும். தேவ சித்தம் இல்லாமல் அணு கூட அசையாது. பூமியில் எதற்காக வந்தாரோ அந்த காரியத்தை அவர் என்ன செய்தார்? செய்து முடித்தார். அநேக முறை அவரை என்ன செய்தாங்க? கொலை செய்ய வரும்பொழுது, இப்பொழுது என் வேலை வரவில்லை, கொலை செய்யும்படி வந்தபோது மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கும்படி வேலை வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்ப சிலுவையில் அவர் தொங்கின பிறகு சொல்றாரு, இப்பொழுது எல்லாம் முடிந்தது என்றார். அன்றன்றுள்ள ஆகாரம் என்று எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாமும் ஒவ்வொரு நாளும் பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கூட அவர் விரும்புகிறார். ஆண்டவருக்காக ஓடி முடிக்கிறது தான் வாழ்க்கையாக இருக்கிறது. இதுவரைக்கும் நமக்காக ஓடி அலைந்து திருப்தி அடைந்தது போதும். நம்மளுடைய வாழ்க்கையில் இனிவரும் நாட்களிலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று, எனக்கு ஒரு பெரிய காரியத்தை நீங்க என்ன வச்சிருக்கீங்க இன்னைக்கு, அதை நான் செய்து முடிக்கணும் என்று கேட்போமா? வீடு வேணும் என்று கேட்போம், வாங்கி விடுவோம். கார் வேணும் என்று கேட்போம், வாங்கி விடுவோம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம இன்னும் வசதி வாய்ப்புகளை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று தான் நினைப்போம். ஆனால் அதில் தேவ சித்தம் உள்ளதா அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அர்ப்பணிப்புடன் செய்து முடிக்க தேவன் விரும்புகிறார். 7வது வார்த்தையாக, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு என்று சொல்லி கூட சொல்றார். ஜீவனை விடுறத பார்க்கிறோம். லூக்கா 23:46 இந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். இந்த உலகத்திலே வந்தபோது தன்னுடைய நோக்கத்திற்காக அவர் என்ன செய்யவே இல்லை, வரவே இல்லை. பிதாவின் சித்தத்திற்காக தன்னை என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்வதிலேயே குறியாக இருந்து செய்து முடித்து தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். நம்ம பிள்ளைங்களை நாம தான் சுமந்து பெத்துக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பிள்ளைங்கள் நம்மளுடைய பேச்சுக்கு கீழ்ப்படுகிறாங்களா? இல்லை. ஆனால் அவர் பிதா அனுப்பின காரியத்தை அவர் செய்கிறாரு. சித்தத்திற்காக தான் என்ன செய்கிறாரு? செய்து முடிச்சு இந்த உலகத்துக்காக வந்து தன்னுடைய ஜீவனை விட்டாருன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். லவோதிக்கா திருச்சபையில வாழுகிற நாம் நம்முடைய மரணத்திற்கு பின்பாக சிங்காசனத்திலே இருக்கும் படியான ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி சபைக்கு தூதன் மூலமாக எழுதப்படுறதை நம்ம வெளிப்படுத்தல நம்ம பார்க்கலாம். கடைசி நாட்கள்ல இருக்கிற நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து தெரிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். பிதாவின் சித்தத்தின்படி வாழ்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பான் அப்படின்னு சொல்லி கூட என்ன செய்யறாரு? ஏசப்பா சொல்றத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் எபிரேய இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எபிரேய தாய்கள்லாம் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பாங்கன்னு தெரியுமா? தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லி கொடுக்கிற ஜெபம், உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 31:5 உள்ள ஜெபத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா மறுநாள் நம்ம பிறப்பிப்பதை அறியாது, எனக்கு தெரியாது. அதனால ஏசப்பா நான் இன்னைக்கு என்னோட பாடுகள்லாம் முடிச்சுட்டேன், நான் என்னோட ஆவி என்ன செய்கிறேன்? உம்முடைய கரத்தில் கொடுத்துட்டு நான் தூங்குறேன்.
அப்படின்னு சொல்லி கூட ஒப்புவிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். நம்ம என்ன செய்யறோம்? ஒப்புவிச்சுட்டு தூங்க போகிறோம். ஏசப்பாவும் அவர் வந்ததன் நோக்கத்தை, அவர் செய்து முடித்த நோக்கத்தை முடிச்ச பிறகுதான் என்ன செய்யறாரு? பிதாவோட கைகளில் தான் ஆவியை ஒப்புவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்மளும் பார்ப்போம். ஒவ்வொரு வருடமும் புனித வெள்ளி வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டேதான் இருக்கிறோம். எத்தனை முறை நாம் மனம் திரும்பி இருக்கிறோம்? எத்தனை வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் பதிந்து இருக்க வேண்டும்? எத்தனை தடவை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம், இன்னும் மனம் திரும்பாமல் இருந்தால் வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள மனதாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த பூமியிலே மனுஷன் ரூபமாய் வந்து எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து, என் தேவன் அப்பா அன்பாய் இருந்த சீசனை பார்த்து, என் தேவன் அப்பா உம்முடைய தாயும் அவரிடத்தில் ஒப்படைத்து தேவ சித்தத்தை பூமியில் நிறைவேற்ற வந்தவரே, ஆவியானவரே, இந்த நாளில் எங்களோடு பேசுங்க சுவாமி. பேசுகிறவர் நீர் அல்லவோ அப்பா. நாங்களும் அப்பா எங்களை உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க குயவன் கையில் களிமண் சுவாமி. நீங்க எங்களை எப்படி வணைந்து கொள்ள போகிறீங்க அப்பா? வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் போற்றுகிறதே, அதுபோல எங்களை ஒவ்வொருவரையும் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய், கனமுள்ள பாத்திரமாய், உம்மை போற்றும் பாடும் துதிக்கும் பாத்திரமாய் எங்களை வணைந்து கொள்ள என் தேவன் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.